நீங்களும் நீங்கள் பிறந்த நட்சத்திர வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்த பார்க்கலாம். அ இது இந்த நட்சத்திரம் உள்ளவங்க அந்த குடும்பத்துல உள்ளவங்கலாம் இவங்கள வாட்ச் பண்ணுங்க. நான் சொல்றது இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்கனால சும்மாவே இருக்க முடியாது. சும்மா சுறு சுறு சுறுன்னு இந்த சுடு தண்ணி போட்ட மாரி எங்கேயாவது சுத்திட்டே இருப்பாங்க. அதாவது இங்க உட்காந்துருப்பாங்க, எடுத்துருவாங்க, ஏதோ ஒரு வேலைய செய்வாங்க. அவங்களால ஃப்ரீயா இருக்கவே முடியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது மிருகசீரிஷம் இருந்தா வாட்ச் பண்ணுங்க. அவங்கள கொஞ்சம் அடக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாவே நாம எந்திரிச்சு செய்யலாங்கிறக்குள்ள அவங்க செஞ்சு முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அ தனித்துவம் வாய்ந்தது தான் இந்த மிருகசீரிஷம். சரி, அப்ப இவங்க எந்த சாமிகள அவங்களுக்கான அ அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கும், இல்ல தடைகள் இருக்கும்போது கும்பிடலாம் அப்படின்னா, துர்க்கை அம்மன். மிருகசீரிஷம் துர்க்கை அம்மன கும்பிடலாம். குறிப்பா வனதுர்க்கை. அதாவது மேட்டுப்பாளையம் வன பத்திரகாளி அம்மன்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான கடவுளா இருக்கும். பெருமாள் கும்பிடலாம். பெருமாள்லயும் ஆதிநாராயண பெருமாள் அப்படிங்கிறதையும் கும்பிடுங்க. இந்த துர்க்கையும் பெருமாளையும் கும்பிட்டு வர மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இல்லை ஏற்பட்ட தடைகள் விலகும். இல்லாட்டி முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அப்ப மரம் என்ன? வழிபடக்கூடிய மரம் என்ன அப்படின்னா, நீங்க கருங்காலி மரத்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. பார்வையில தெரியிற மாரி வச்சுக்கங்க. உங்களுக்கு சகல வெற்றிகளும் வரும்.